ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க அஜய் ஒக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு மோஷன் பிளர் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இப்போ ஃபோட்டோ டிஎஸ்எல்ஆர்ல ஃபோட்டோ எடுப்போம்ல, அப்போ மோஷன் பிளர் யூஸ் பண்ணி எடுப்போம்ல. இப்போ சப்ஜெக்ட் மட்டும் இருக்கும், ஸோ பேக்ரவுண்ட் வந்து அப்படி மோஷன் பிளராகவே அப்படி போடுறது போல எடுப்போம்ல. அப்படி அதே போல ஒரு சாதா ஃபோட்டோவை எப்படி ஒரு மோஷன் பிளர் ஆக்க போறோம்னா இன்னைக்கு உள்ள நம்ம இது ஓகேங்களா. பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ஜே கொடுத்து லேயர் 1 யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கேமரா அதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இதுக்கு அழகான ஒரு கிரேடிங் பண்ண போறோம். ஆட்டோ கொடுங்க. இப்போ நான் சமயம் இல்லாதனால தான் அப்படி பண்றேன் ஓகேங்களா. இங்கே கான்ட்ராஸ்டிங் பிரைமரி கலரை கொஞ்சம் கூட்டிக்கோங்க உங்க இஷ்டத்துக்கு. blah 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 blah. Okay, it's nice. ஓகே ஓகே கொடுத்துக்கோங்க. பிஃபோர் ஆஃப்டர் காமிக்கிறேன் ஓகேங்களா. இப்படி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஸ்டைல் ஃபோட்டோஸ் இருக்கும், ஐதாக்கெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ரெண்டாவது கண்ட்ரோல் ஜே கொடுத்து லேயர் 2 அதில் போயிட்டு திரும்ப கேமராக்குள்ள அடிப்போங்க. போயிட்டு லைட்டிங் அதில் போயிட்டு எனக்கு இது ஒரு மாதிரி இதாக இருக்கா, அதனால தான் அதுக்கு என்ன பண்ணணும்னா லைட்டிங் அதே ஆனதுனால அப்படி ஆகிட்டு நாய்ஸ் அடிக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஷேடோ குறைச்சி விட்றேன். பின்ன ஓகே கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. இனிப்போ செலக்ட் டூல் வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. டக்கு 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 கொஞ்சம் குத்து மதிப்பாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நீட்டாக வேணா கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த சைடு கால் செலக்டே அவ்வளோ பார்த்துக்கோங்க. நல்லா கரெக்டாக அடுத்து இந்த லைட்டு எல்லாத்தையும் கரெக்டாக ஆல்ட்டு கிளிக் பண்ணி மைனஸ் யூஸ் பண்ணி டீசெலக்ட், இந்த சைடெலாம் டீசெலக்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஓகேங்களா. இந்த பேண்ட் சரி அது கரெக்டாக தான் இருக்கு. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேப்பு இது பெரிய அளவில் இதாக அஃபெக்ட் ஆகாது ஓகேங்க. இப்படி பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ட்டு கிளிக் பண்ணி மாஸ்க் போட்டுட்டு கண்ட்ரோல் ஐ யூஸ் பண்ணுங்க. அப்போ பேக்ரவுண்டில் உள்ளது கலர் அப்படியே இருக்கும், சப்ஜெக்ட் மட்டும் இதாகும். ரெண்டாவது ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்டி கொடுங்க. கொடுத்துட்டு கண்ட்ரோல் கிளிக் பண்ணி இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோ செலக்ட் ஆயிரும். உடனே கண்ட்ரோல் ஜே கொடுங்க. கண்ட்ரோல் ஜே கொடுத்தா சப்ஜெக்ட் மட்டும் தனியாக வந்துடும். நீங்கள் பார்த்துக்கோங்க. புரியலைன்னா திரும்ப பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஓகேங்களா, சப்ஜெக்ட் தனியாக வந்துச்சுல ஓகேங்களா. திரும்பியும் இல்லை போயிட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒன்று மறந்துட்டோம் பார்த்துக்கோங்க. என்ன பண்ண போறோம்னா பேக்ரவுண்டை இது ஃபில் பண்ணணும்ல, அப்போ தானே கரெக்டாக வரும். ஷிஃப்ட் பேக் ஃபேஸ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்படி கண்டென்ட் வரும். இது ஆப்போசிட் 100லே வச்சுக்கோங்க. நார்மல் ஓகே. ஒரு குத்து மதிப்பாக அது வந்து ஃபில் பண்ணி விடும் ஓகேங்களா. நமக்கு சப்ஜெக்ட் மட்டும் அதுலேருந்து போனால் போதும் ஓகேங்களா. மோஷன் பிளருக்கு மட்டும்தான் இந்த இதை யூஸ் பண்ணணும், எக்ஸ்பெண்ட் பண்ணாமல் பண்ணணும் ஓகேங்களா. மீதி எல்லாத்துக்கும் எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் இந்த சைடில் ஒரு பேட்சாகி இருக்குல்ல அதெல்லாம் வந்து இதாகும், போயிடும் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போறோம்னா திரும்ப பிளர் கேலரியில் போயிட்டு பேட்ச் பிளர் கொடுத்துட்டு கரெக்டாக கொஞ்சம் கரெக்டாகவே பண்ணுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். அது இந்த முக்கில் இருந்து ஒரு பேட்ச் இங்கே இப்போ ஒன் சைடு அப்படி இதாகி தெரியுதா உங்களுக்கு ஒன்று. அதை இந்த முக்கில் இருந்து ஒன்று இங்கே ஓகேங்களா. இந்த முக்கு இந்த முக்கு சென்டர் பிளேஸ் ஒன்று
அதுக்கு பிறகு ஜூம் அவுட் பண்ணிட்டு கரெக்டா இங்க இருந்த ஒன்று சென்டர். ஓகேங்களா? இனி இதில் போயிட்டு கூட்டி விடுங்க, இது கொஞ்சம் கூட்டி விடுங்க. ஓகேங்களா? அப்பதான் கொஞ்சம் இதாக வரும், ஸ்ட்ரென்த்து கொஞ்சம், இது கொஞ்சம். ஓகேங்களா? பின்ன ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இப்படி பிளர் ஆயிரும். ரெண்டாவது நம்ம ஆல்ரெடி இது பண்ணியிருக்கோமா, எப்படி கண்ட்ரோல் ஓ கொடுத்துக்கோங்க, இது மோஷன் பிளர். ஓகேங்களா? பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இவ்வளோ தான் மோஷன் பிளர். ஓகேங்களா? இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு நான் ஓகேங்களா? ஓகே, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம் எல்லாருக்கும். பாய். நாளைக்கு இன்னொரு கண்டென்ட்ல பார்ப்போம். பாய்.